ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி செப்டம்பர் 15 திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்று நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, வழிகாட்டல்கள் என்ன, யூனிவர்ஸ் கொடுக்கும் எச்சரிக்கைகள் என்ன, எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் என்னைக்கு கொடுக்குற பலன், ராசி பலன் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசி. ஸ்டார் கார்டு 2 கார்டு வந்துருச்சு. ஓகே, ரிஷபராசி 4 ஆஃப் கப்ஸ். மிதுன ராசி பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். கடகராசி வேர்ல்ட் கார்டு. சிம்ம ராசி டெவில் கார்டு. கன்னி ராசி ஜட்ஜ்மெண்ட். துலாம் ராசி ஃபூல் கார்டு. விருச்சிக ராசி குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ். தனுசு ராசி எம்பரர். மகர ராசி குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். கும்பராசி குயின் ஆஃப் வான்ஸ். மீனராசி ஹேங்க்டு மேன். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைய மேஜர் ஆர்கானாஸ் வந்திருக்கு. ஸ்டார் கார்டு, வேர்ல்ட் கார்டு, டெவில், ஜட்ஜ்மெண்ட், ஃபுல் கார்டு, எம்பரர் அண்ட் ஹேங்க்டு மேன். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 7 மேஜர் ஆர்கானாஸ் வந்திருக்கு. அதே மாதிரி குயின்ஸும் நிறைய வந்திருக்காங்க. குயின் ஆஃப் ஷார்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ். ஓகே, இப்போது இந்த கார்டுகளுக்கான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸ்டார் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புதிய நம்பிக்கை வரும், நிறைய ஆசைகள் எல்லாமே வரும். அந்த மாதிரி நம்பிக்கையும் புதிய ஆசைகளும் நிறைந்த நாளாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ட்ரீம்ஸ், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஸ்லோலி ரியாலிட்டி ஆகும். ஓகேவா, லவ்வில் வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி கரியரில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து ரிஷபராசி 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 4 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு போர்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் முன்னால் வந்தாலுமே கூட அதை கவனிக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி லவ் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னரை இக்னோர் பண்ணாமல் அவங்க சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேளுங்க. அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணினீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறது கஷ்டமாயிடும், ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்லை வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு புதிய ஆரம்பம் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோன்னா ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. டே ஃபுல்லாகவுமே வந்து ஒரு லேர்னிங் எனர்ஜி இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. வேர்ல்டு கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எனர்ஜி, ஒரு கம்ப்ளீஷன் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணின விஷயம், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து இன்றைக்கி நல்லபடியாக முடியும். ரொம்ப இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் முடிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு. டெவில் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில டெம்டேஷன்ஸ் வரும், சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் என்னென்னா, யாருக்கிட்டையும் எதிலையும் ஓவர் அட்டாச்மெண்ட், ஓவர் அடிக்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே கூட நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்க வேண்டாம், ரொம்ப பொசசிவாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொசசிவ்னஸ் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அட்டாச்மெண்ட்டும் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இல்லைன்னா அது வந்து உங்கள் பார்ட்னருக்கு
ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மணி ரிலேட்டடாக பார்த்தா கூட ஓவர் ஸ்பெண்டிங் வந்து இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஜட்மெண்ட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லெசனை கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லெசன் மூலயமா நீங்கள் ஒரு நியூ சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரீகன்சைல் ஆகிறதுக்கான சான்ஸ் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கரியரில் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி டேயில் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் காத்துட்ருக்கு. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி லவ் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளேஃபுல் அண்ட் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும், ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங்க்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இன்றைக்கி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே லாஜிக்காக யோசித்து போல்டாக வந்து டிசிஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இன்றைக்கி வந்து எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், லாஜிக்காக யோசிக்கணும், அதுக்கு தான் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கிளியர் கம்யூனிகேஷன் இன்றைக்கி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர் கம்யூனிகேஷன் இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கிளியர் கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பீங்க, ஒரு அத்தாரிட்டி எனர்ஜி இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சரபிள் வேல இன்றைக்கி நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, கரியரில் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ரோல் வந்து உங்களுக்கு இன்றைக்கி தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை பிஸ்னஸ்லையோ உங்களுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க, மூத்தவங்க ஒருத்தவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க, ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு நல்ல ஹாப்பினஸை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாப்பினஸ் எனர்ஜி வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஹோம் அண்ட் கரியரில் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க, பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி வந்து உங்ககிட்ட இருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் உங்களோட சார்மிங் பிஹேவியர், அந்த உங்களோட அப்பியரன்ஸ் இதெல்லாமே பார்த்து மற்றவங்க அட்மையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷன் வந்து இன்றைக்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து மீன ராசி. மீன ராசிக்கு பார்த்தோன்னா ஹேங்க்டு மேன் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க, ஒரு சரண்டர் எனர்ஜி தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, நீங்களாம் வந்து ஆக்டிவாக வந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி இல்லை. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஒரு டிலே எனர்ஜி தான் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு டிலே தான் இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட எனர்ஜியுமே இருக்கும் டிலே மோடில் தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றினா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ குழம்பி போய் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றினா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான ஒரு பொதுவான பலன். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.